अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மன்னு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கையுகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இந்த வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியேன்னு வாழ் திருநாமத்தில் சுவாமி தேசிகனுடைய குணத்தை சொல்லி அப்படிப்பட்ட உபகாரர் வாழியே அப்படின்னு சொல்கிறார். இது ஏன் முதல்ல சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த குணத்துக்கு என்ன விசேஷம்னா, நாம் பிறரால் வஞ்சிக்கப்படாது இருக்கணுமோ இல்லை, அதனால் அவள் வஞ்சிக்கிறாளா இல்லையா அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? எப்போவுமே நல்லவாளாக பேசுகிறா, அதனால் அவள் சொல்கிறதெல்லாம் நமக்கு ஹிதம்தான், நல்லது தான், இல்லைன்னு எப்படி நமக்கு தெரியும்? எப்போவுமே நம்மோட கூட ஆச்சாரியாலோ தாய் தந்தையோ ஆச்சாரியாலோ கூடவே இருந்துட்டு முடியுமா? அவள் நல்ல உபதேசங்கள் பண்ணிட்டா கூட நாம் லோகத்தாரோட பல நாள் பல விதமாக கலந்து பழகின்றே இருக்கோம். அதில் எல்லாரும் இச்சகமாக நன்னா சொல்கிறா, அவள் சொல்கிறதும் நல்லது போல் நமக்கு தோன்றுறது. சில சமயத்தில் அது நம்முடைய தாய் தந்தை ஆச்சாரியாலாம் சொன்னதுக்கு ஒத்தா மாதிரி இருக்குது. சில சமயத்தில் இதனுடைய சாயையில் அது இருக்குது, ஆனால் மாறி இருக்கா மாதிரி இருக்குது. இப்போ இதே போல தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அவள் இன்னும் விசதீகரணமாக சொல்கிறா அப்படின்னு நாம் நினைக்கிற மாதிரி இருக்குது. மாறி இருக்குச்சே இது ஒத்தா மாதிரியும் இருக்குது, மாறி இருக்குச்சே அது என்ன ஆகுது, ஒத்தா மாதிரி இருக்குது. எல்லாம் நம்ம போல தான் அவள் சொல்கிறா வந்து, ஆனால் இது இன்னும் கொஞ்சம், அதாவது இந்த விஷயம் நம்ம பெரியவா நமக்கு சொல்லாது விட்டா போல இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கா போல இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த இச்சகமாக இருக்கிற வஞ்சக வலையில் விழுந்துருவோம். அதனால் என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கக்கூடியதாக பின்னால் யார் என்ன இச்சகமாக வஞ்சகமாக மாற்றி வார்த்தை சில பேர் சொல்கிறது வஞ்சக வலையே விரிப்பா, மொத்தமாகவே மாறுதலாக சொல்லி அவள் சொல்கிறத பார்த்தா அப்படியே வாக் ஜாலம் இருக்குதே, அந்த ஜாலத்தினால நாம் மதிமயங்கி ரொம்ப நன்னா சொல்கிறா. நம்ம பெரியவா இதை பற்றிலாம் நமக்கு சொல்லவே இல்லை, அவளும் நினச்சாலோ இல்லையோ தெரில, இது ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு மொத்தமே வஞ்சக வலையிலேயே விழுந்துருவோம். முன்ன சொன்னது என்னன்னா, அதாவது நம்ம பெரியவா சொன்ன மாதிரியே இருக்கும், அது ஹிதம் போல் இருக்கும், அந்த வழியிலேயே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அதில் கொஞ்சம் போகிற மாறுதலாக இருக்குச்சு. இது வந்து நமக்கு சொல்லலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி ஏமாறுறது உண்டு. இது மொத்தமே வேறு மார்க்கமாகவே இருந்தால் கூட என்ன ஆச்சரியமாக சொல்கிறா, அதுக்கு உண்டான நல்ல நிரூபணமாக ப்ரூவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரிலாம் சொல்கிறா. இது ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு அந்த வஞ்சக வலையிலேயே விழுந்துடும். அது வஞ்சகமான வலையே அது, அப்படி அந்த மாதிரி இருக்குது. அதனால் இது என்றைக்கும் நம்முடைய சித்தாந்தத்தை நன்னா கண்டற வேணும் சொல்லி அது சொன்னால் மாத்திரம் போகாது. இந்த மாதிரி ரெண்டு விதமான இதெல்லாம் வருது, பல விதமான தோஷங்கள்லாம் உடைய பலருடைய வார்த்தை நம்ம வஞ்சக வலையில் விரிக்கிறதுனால கிரந்த ரூபேணவே என்றைக்கும்
பின்னால் இருக்கவாளான நமக்கும் என்றைக்கு வந்தாலும் சந்திரா இருக்கும். புதுசாக யாருன்னா வலை விரிச்சா கூட அதில் விழாதபடிக்கு மற்றவர்கள் இந்த மாதிரி எப்படி வஞ்சக வலை விரிப்பா. அவா புதுசாக ஒரு மதம்ன்றது என்னது, இருக்கிற கொள்கை, அந்த கொள்கையில் சில கொள்கையை எடுத்துக்கிறது, சில கொள்கையை விடுறது, சில கொள்கைகளுக்கு ரொம்ப ஆதரவு தருது. அதனால் சில கொள்கையில் இப்போ வேத மார்க்கத்தில் சில கொள்கைகள் இருக்குது, அந்த கொள்கையை ரொம்ப ஆதரமாக சொல்லி தீவிரமாக அதை பிரச்சாரம் பண்ணால்னா உடனே சில கொள்கைகளை பார், இதனால் இது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த வேத மார்க்கத்தை தப்பு சொல்லுவார்கள். இப்படி தான் பல மதங்கள் சில கொள்கையை எடுத்துக்கிறது, சில கொள்கையை விடுறது, அப்படி தான் மதங்கள் தோன்றது. ஒரு மதத்துக்கு இன்னொரு மதத்துக்கு என்ன வித்தியாசம்னா, சில கொள்கையை ஒத்துக்கிறான், சில கொள்கையை தள்ளுறான், அதனால் இன்னொரு புது மதம் உண்டாருது. அதனால் அந்த மதங்கள்லாம் இவர் மாற்ற வந்தோன், இந்த மதத்தில் இந்த மாதிரிலாம் தப்பு இருக்குது, இந்த வழி நாம் போகக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு இருக்கிற மதம் மாத்திரம் இல்லை, அன்னைக்கு இருக்கிற மதங்களினுடைய தேசிகன் காலத்துக்கு அப்புறம் பின்னால் வர மதங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்க வேண்டாம். அது எல்லா மதத்தையும் அது மாற்றக்கூடிய, அதாவது அதுக்கு மறுமாற்றம் பதில் சொல்லக்கூடியதான வகையில் தேசிகன் அந்த மாதிரி கிரந்தம் அருள் இருக்கார். அதில் தான் பரமத பங்கத்தை அருள் இருக்கார். அதை நாம் பார்த்துட்டு வரோம். இதுக்கு நீண்ட நாளாக ஒரு கிட்டத்தட்ட 40 நாள்னு சொல்ல வகையில் அவ்வளோ நாள் 30-35 நாள் இதுக்கு நடுவில் ஒன்றுமே இதை பற்றி நாம் சிந்தனையே பண்ணாதபடி இருந்துட்டோம். சுவாமி தேசிகன் இந்த பரமத பங்கத்தை அருள்டச்சு முன்னையும் எண்டள வம்புயத்துள் அப்படின்னு இலங்கும் அருகோணம் இசைன்னு சக்கரத்தாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணி தான் இந்த கிரந்தத்தை ஆரம்பித்தார். முடிவிலையும் திகிரி மழு உயர் குந்தம் தண்டங்குஷம் பொறி அப்படின்னு சக்கரத்தாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணி தான் முடித்தார். அதனால் இன்றைக்கி உத்தராயண ஆரம்ப மாதமாக இருக்கக்கூடிய தை மாதம், அந்த தை மாதத்தில் சுதர்சன ஆழ்வாருடைய மாத திருநக்ஷத்திரம் சித்ரா நட்சத்திரம். அதனால் இன்று தொடக்கமாக விட்டத்தை மறுபடியும் தொடங்குகிறோம். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்ரீ சன்னதியில், அதாவது அகோபில மடத்தில் 15ஆம் பட்ட ஐஷிங்கர் எழுதியிருந்தார். அவர் இந்த யசைனூரில் அவதரித்த ஐஷிங்கர், யசைனூர் ஐஷிங்கர். அவருக்கு தை சித்ரா நட்சத்திரம் திருநக்ஷத்திர தினம். ஸ்ரீ கல்யாண ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ கல்யாண வீரராகவ யதீந்திர மகாதேசிகன் அப்படின்னு திருநாமம். அவருடைய திருநக்ஷத்திர தினமாகவும் இருக்குது. அதனால் இன்னிலிருந்து ஆச்சாரியாலையும் சக்கரத்தாழ்வாரையும் ஸ்தோத்திரம் பண்ணி தொடர்ச்சியாக ஆரம்பிப்போம். இதில் பிரச்சன்ன பௌத்த பங்காதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை நாம் சேவிச்சுட்டு வரோம். அதில் பூர்வ பாசுரம் முதல் ஆரம்ப பாசுரம், வேதங்கள் மௌலி விளங்க வியாசன் விரித்த நன்னூல் பாதங்களான 16 ஈசன் படி மறைத்து பேதங்கள் இல்லையென்னு ஓர் பிரமபிச்சு இயம்புகின்ற போதங்கழிந்தவனை புத்தர் மாட்டுடன் பூட்டுவமே அப்படின்னு அத்வைத்திகள் வேதத்தினுடைய விரிவாக இருக்கக்கூடிய பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை எல்லாத்தையும் கீதை எல்லாத்தையும் ஒத்துக்கிறா. அப்படி ஒத்துண்டு கடைசியில் எல்லாமே பொய்ன்னு சொல்கிறான். எல்லாம் பொய், பிரம்மத்தை தவிர பிரம்மம் ஒன்று தான் சத்தியம், மீதி எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதான் போதம் கழிந்தவனையும் சொன்னார். வியாசன் விரித்த நன்னூல் பாதங்களான 16 ஈசன் படி மறைத்து அப்படின்னு சாச்சார். இதனுடைய அர்த்தங்கள்லாம் ஓரளவுக்கு சேவிச்சுட்டோம்.
இப்போ முடிவு பாசுரத்தை நாம் சேவிக்கணும். அப்போ முடிவு பாசுரத்தை ஆரம்பித்தோம், அது அப்படியே நிற்கிறது. பிரிவில்லா இருளொன்னு பிணக்கொன்னில்லா பெருவிய வெயிலை மறைத்துலகுங்காட்டுமென்ன அறிவில்லா அறிவொன்னை அவித்தை மூடி அகம்புறமென்றிவையனைத்தும் அமைக்குமென்பார் செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கெட்டார் சீவனையும் ஈசனையும் சிதைக்க பார்த்தார் நெறியில்லா நேர்வழியும் தானேயானான் நெடுமாலை நாம் அடைந்து நிலை பெற்றோமே. அதனால் இந்த பாசுரத்துக்கு பதார்த்தம் சேவிப்போம். அப்புறம் அத்வைத மத கொள்கையை சுருக்கமாக தெரிஞ்சுப்போம். அதுலேருந்து அதான் அந்த கொள்கையே எப்படி இருக்குதுன்னு இந்த பாசுரத்தில் எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்றது இந்த பாசுரத்து மூலமாக அந்த கொள்கைகளை இது பண்ணு, அதாவது கண்டிச்சிருக்கார். அந்த வழி சரியில்லை அப்படின்னு முதல்ல இந்த பாசுரார்த்தத்தை சேவிச்சுடுவோம். அதுக்கப்புறம் அத்வைத மதத்தை சுருக்கமாக தெரிஞ்சுப்போம். அந்த அத்வைத மதம் இப்படி இருக்குது இந்த பாசுரத்தில். அதான் அந்த அத்வைத மதத்தை எப்படி சரியில்லைன்னு இந்த பாசுரத்தினால காண்பிச்சார் அப்படின்றத பார்ப்போம். பிரிவில்லா இருளொன்று, வேறுபடுறதே இல்லாத, அதாவது பிரிவில்லான்னா ஒன்றுத்தோடு சேர்ந்தேன்னு அர்த்தம். என்ன பிரிவு இல்லாதன்னா ரெண்டு வஸ்து இருக்குது, ஒன்று ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு, பிரிஞ்சே இல்லை, எப்பவும் ஒன்றா சேர்ந்துருக்கும்னு அர்த்தம். அதான் வேறுபடுதல் இல்லாததான இருளொன்று, ஓர் இருளானது, அது ஒப்பற்ற இருள். ஏன்னா பிரிவு இல்லாத இருக்குதோ இல்லை, பிரிவு எத்தோட பிரிவு இல்லைன்றது பின்னால் தெரியுது. பெருவெயில் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஒரு பெரிய வெளிச்சம், வெயில் இருக்குதே, சூரிய ஒளி, நான் பெரிய ஒளி, அந்த ஒளியோட பிரிவில்லாத இருக்கக்கூடிய ஒரு இருள். அதாவது ஒரு வெளிச்சம் வந்ததுன்னா இருள் தானாக போயிடும், காணாத போயிடும். ஒரு வெளிச்சம் வந்ததுன்னா இருள் தானாக விலகிடும். வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டு அப்புறம் இருளை நாம் ஓட்டணும்னு அர்த்தம் இல்லை. வெளிச்சம் வர 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 இருள் போயிட்டே இருக்கும், காணாமல் போயிடும். ஆனால் இந்த இருள் இந்த இருளுக்கு என்ன பெருமை அப்படின்னா பிரிவில்லாத அந்த வெளிச்சத்தோடவே இருக்குது. அதான் ஆச்சரியம். அதனால்தான் பிரிவில்லா இருள் ஒன்று. அப்படி ஒன்று அப்படின்றது என்னென்னா அத்விதீயமான ஒன்று. இந்த மாதிரி லோகத்தில் இருக்கவே இருக்காது. அத்விதீயம்னா என்ன, இதை போல் இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம். இந்த இருளுக்கு ஒன்றுன்னு சொன்னது என்னன்னா அத்விதீயம். இது பிரிவே இல்லாத இருக்கும். எப்படி இருக்கும், என்ன அத்விதீயம்? இதை மாதிரி லோகத்தில் கிடையவே கிடையாது. வேறு வஸ்துன்னா வெயில்ன்றது வெளிச்சம், அந்த வெளிச்சத்தோட இருள்ன்றது என்றைக்குமே இருக்காது. ஆனால் இந்த இருளுக்கு அவ்வளோ வசதியான இருள். பிரிவில்லா இருள் ஒன்று பிணக்கொன்றில்லா. அது என்னதுன்னா பிணக்கொன்றில்லா பெருவெயிலை. அது எதோட சேர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னால், பிணக்குன்னா விரோதம், எந்த விதமான விரோதமும் இல்லாத, அதாவது எந்த விதமான விரோதம்னா என்ன அர்த்தம், ஒருத்தன் இருக்கான், இவனுக்கு யாருமே விரோதி கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் ஓடி ஒழிஞ்சு மறையிறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கே வேணாலும் இவன் எப்போவும் அப்படியே இருப்பான். ஒருத்தன் நல்லவன் இருக்கான்னா எந்த இடத்துலையும் அவன் போயிட்டே இருப்பான். இந்த கூட்டத்து மத்தியில் அவன் போக முடியாது, அந்த கூட்டத்து மத்தியில் போக முடியாது அப்படின்னு இல்லை. ஏன்னா அவனுக்கு பிணக்கே கிடையாது, யாரோடும் விரோதமே கிடையாது. அதனால் நல்லவர்கள்னு சொல்லவா மத்தியிலையும் போவான், மற்றவாளால் தீயவர்கள்னு வர்ணிக்கப்படுறாளே அவா மத்தியிலையும் போவான். ஏன்னா இவனுக்கு யாருமே விரோதம் கிடையாது. ஆன மாதிரி பிணக்கொன்றில்லா பெருவெயில், பிணக்கொன்றில்லா, இந்த மாதிரி விரோதம் இல்லாத வெயில்னா சில சமயத்தில் மேகச்சந்தமாக இருக்கும், சில சமயத்தில் அந்த சூரியன் இருக்கான வெயில், அந்த வெயில் தெரியாத, இப்போது வச்சுக்கோங்களேன்,
பின்பக்கமாக போயிடுத்துன்னா வெயில் ராத்திரி வேளை நமக்கு தெரியுதா? இல்லை. அந்த மாதிரிலாம் எந்த விரோதமுமே கிடையாது. மேகம் மறைக்கிறதா அந்த வெயிலை மறைக்காது. அதே மாதிரி இந்த சுழற்சியில் மின்பக்கம் பின்பக்கம் எதனா உண்டா அதனால் அது மறைஞ்சி போகிறதா? அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி எந்த விரோதமும் இல்லாத எப்போவுமே இருக்கக்கூடிய வெயில். இப்போ நம்ம வைகுண்ட லோகத்தை சொல்கிறோமே இல்லை, ஒரே பகலாக இருக்கும் வைகுண்ட லோகத்தில். அங்கே ராத்திரியே கிடையாது, அதாவது அஜ்ஞானமே கிடையாதுன்னு அர்த்தம். ராத்திரின்றது இரவு போதில் எப்படி வெளிச்சம் இல்லாத நமக்கு பொருள் புலப்படலையோ அந்த மாதிரி ஞானம் இல்லாத தன்மை இருந்து பொருள் புலப்படாத அங்கே இருக்கவே இருக்காது. அதனால் அது எப்போவுமே ஒரே பகல் போல் இருக்குதுன்னு சொல்கிறோமோ இல்லை, ஆனால் மாதிரி தான் அந்த பிரம்மமாகப்பட்டது இருக்குதே, அது ஒரு பெரிய வெயில். இந்த சாதாரண வெயில் இருக்கு சூரிய ஒளி, இது மேகத்தினால் மறைக்கலாம், இல்லை சுழற்சியினால் மறைஞ்சி போகலாம், அப்படிலாம் இல்லை. பிணக்கொன்றில்லா பெருவெயிலை, ரொம்ப பெரியதான வெயில், பெருமை மிகுந்ததான வெயில். அதாவது இந்த பிரம்மன்றது என்ன பெருமை மிகுந்ததான ஞானம், ஞானமயம் அந்த பிரம்மம். அப்படிப்பட்ட அதுக்கு அஜ்ஞானன்றது துளிக்கும் ஞானமயம்தான் அது. அதுக்கு அஜ்ஞானன்றதே கிடையாது, அதுக்கு எந்த குணமே கிடையாது. அவளுடைய சித்தாந்தத்தில், அத்வைத்த சித்தாந்தத்தில். இப்போ நம்முடைய சித்தாந்தத்தில் கூட அதுக்கு அஜ்ஞானன்றது துளி கூட கிடையாது. ஹேய பிரத்தினீகன் கல்யாணிகதான். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்ததான வெயில், பிணக்கொன்றில்லா பெருவெயிலை. அந்த வெயிலோட இந்த ஒப்பற்றதான இருள் இருக்குதே, இருள் ஒன்று அத்விதீயமான இருள்னு சொல்கிறோமே, அந்த இருள் என்ன பண்ணுறது, ஒன்றாவே இருக்குது பிணக்கொன்று இல்லான்றதுனால. அப்படி ஒன்றா இருந்து அந்த பெருவெயிலை மறைத்து, என்ன ஆச்சரியம் பாருங்கள். அதுவோ பெரும் மிகுந்ததான வெயில், அதுக்கு எந்த விதமான மேகச்சந்தமோ இல்லை சுழற்சியினால் வரக்கூடிய முன்புன் வித்தியாசமோ எதுவுமே கிடையாது. அது அப்படிப்பட்ட பெருவையில், இந்த விரோதம் இல்லாத அந்த பெருவையில் இந்த பிரிவில்லா அதோட கூட, அதுக்கு பெருமைன்னா அதோ வெயிலோட கூடவே வெளிச்சத்தோட கூடவே அந்த இருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அதுக்கு பெருமை. அது அத்விதீயம். அதே மாதிரி இந்த வெயிலையும் அது மறைக்கிறதுன்னு சொல்கிறது அதுக்கு மேலே. இந்த மாதிரி எங்கேனா ஒரு இருள் இருக்குமா லோகத்தில், அதனால்தான் அதுக்கு பிரிவில்லா இருள் ஒன்று அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்டதான அந்த இருள் என்ன பண்ணுறதுன்னா பெருவெயிலை மறைத்து, அந்த பெருவெயில அப்படியே மறைக்கிறது. அந்த மறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உலகங்காட்டும் என்ன, அது இந்த மாதிரி உலகமாக தெரியுது. இப்படி பெருவெயிலாக இருக்கக்கூடியது இருக்குதே ஞானம் மிகுந்ததான அந்த பிரம்மம், அத்தை இந்த இருள் போன்றதான அவித்யை இருக்குதே, ஒப்பற்றதான அதான் அத்விதீயமான அவித்யை, அது அந்த பிரம்மத்தை மறைக்கிறது. இப்போதான் அது பெருமை மிகுந்த வெயில்னு சொல்லிட்டோம். என்னான்னு சொன்னோம், அதுக்கு மேகச்சந்தம், இந்த வெயிலுக்கு மேகத்தினால் மறைக்கக்கூடிய சுழற்சியினால் மறையக்கூடியது அப்படின்லாம் சொன்னோம். அப்படிலாம் இல்லாத எத்தாலையுமே பிணக்கு இல்லாத அந்த பெருவெயிலாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை இந்த அவித்தியான இருள் இருக்குதே, அத்விதீயமான இருள் ஒன்று, அந்த இருள் என்ன பண்ணுறது, அந்த மறைக்கிறது தான். வெயிலோட கூடவே இருக்குது. அதுக்கு எப்படி பாருங்கள் தன்மையெல்லாம், வெயிலோடு இருக்குது, அந்த வெயிலையும் மறைக்கிறது. வெயிலை மறைச்ச உடனே என்ன ஆகுதுன்னா இந்த உலகமெல்லாம் தெரியுது. அந்த வெயிலினுடைய பிரகாசம் இருந்ததுன்னா தான் உலகமெல்லாம் தெரியும் சாதாரணமாக. இருள் இருந்ததுன்னா ஒன்றும் தெரியாது. உதயமாகச்சே வெயில் வந்ததுன்னா இருள் ஓடி போடும், பொருள் புலப்படும் லோகத்தில். அப்படி தான். ஆனால் இந்த மதத்தினுடைய கொள்கை எப்படின்னா, அந்த இருள் வெயிலை மறைச்ச உடனே இந்த உலகமாக தெரியுது. பெருவெயிலை மறைத்து உலகும் காட்டுமென்ன அறிவில்லா அறிவொன்னை. அப்படிப்பட்ட அறிவில்லா அறிவொன்னை அவித்தை மூடி. இந்த அவித்தை இருக்குதே அந்த இருள்,
என்ன அது போல் இந்த மாதிரி அதான் அந்த இருளாக வர்ணிச்சது எது? இந்த அவித்யை. இந்த அவித்யானது அறிவில்லா அறிவொன்னை, அறிவில்லா ஞானம்ன்ற குணம் இல்லாததான அறிவு ஒன்றை. அந்த பிரம்மன்றது என்னன்னா அது ஞானமயம். பிரம்மன்றது ஞானமே. ஆனால் அதுக்கு ஞானம்ன்ற ஒரு குணம் உண்டா அப்படின்னா கிடையாது. ஞானம்ன்ற ஒரு குணம் உண்டான்னா கிடையாது. இப்போ ஆத்மாக்கள் இருக்குது சேத்தனம், அதெல்லாம் ஞானம். ஆனால் அது ஞானம்ன்ற குணத்தையும் கொண்டிருக்குது. ஞானம்ன்ற குணத்தையும் கொண்டிருக்கு. சொல்லணும்னா பால்ன்றது தித்திக்கிறது, அது சர்க்கரையும் போட்டால் இன்னும் தித்திக்கிறது என்ன. ஆனால் அது போல் இல்லை. அந்த பிரம்மம் வந்து பால் எப்படி இனிக்கிறது அது அப்படியே சாப்பிட்ற மாதிரி. அது எந்த சர்க்கரையும் இப்போ பாலில் உப்பு போட்டால் திரிஞ்சு போடுமோ இல்லை, சாப்பிட்றதுக்கு யோக்கியமாக இருக்காது. அதுபோல் அது சர்க்கரையும் சேர்க்காது. உப்பை போட்டால் பால் திரிஞ்சு போடும், ஆனால் சர்க்கரை சேர்த்தா அது தெரியாது. அப்படி தானே லோகத்தில். அந்த மாதிரி நாம் என்ன சொல்கிறோன்னா பிரம்மத்துக்கு பிரம்ம அறிவு மயம், அத்தோடு கூட அது அறிவுன்ற குணத்தையும் உடையது அப்படின்னு சொல்கிறோம். பால் இனிப்பு, சர்க்கரைன்ற இனிப்பையும் அதில் சேர்க்க முடியும்னு சொல்கிறோம், சேர்ந்துருக்குதுன்னு. ஆனால் எப்படி அந்த பால் நன்னா இருக்குதோ அதுபோல் பிரம்மம். ஆனால் அவள் என்ன சொல்கிறான்னா அந்த பிரம்மன்றது அறிவு, ஆனால் அது வேற ஒரு அறிவுன்ற குணத்தை கொள்ளாது. எப்படி உப்பு பால் ஏற்றுக்காதோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதான் அறிவில்லா அறிவொன்னை, ஞானஸ்வரூபமான அந்த பிரம்மத்தை, ஞானம்ன்ற குணம் இல்லாத பிரம்மம் ஞானமே தவிர, ஞானமயமே தவிர வேற ஒரு குணமும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறேன். அப்படிப்பட்ட பிரம்மத்தை மூடி, அதான் எப்படி அது பிரம்மன்றது ஞானம்னு சொன்னமோ ஞானமயம், அதுதான் பெருவெயில் ஸ்தானம். பிரிவில்லா இருள் அப்படின்றது அவித்யை. அந்த பெருவெயிலாக இருக்கிறது என்னென்னா அது அறிவு, ஆனால் அதுக்கு அறிவுன்ற குணம் கிடையாது அப்படின்னு அதை சொல்லிட்டேன். அவித்தை, அந்த அவித்தையானது இருளானது மூடி அதை மறைச்சி அகம்புறம் என்று, அகம்புறம் என்று, அகம்னா ஆத்மா உள்ளே உள்ள வஸ்து, புறம்ன்றது இந்த சரீரம் போன்ற இருக்குது, அது ஐம்பூதங்கள்னால் ஏற்பட்டது, அது அகம்புறம் என்று. அதான் ஆத்மா உள் வஸ்துக்கள், வெளிப்படையான வஸ்துக்கள் எல்லாத்தையும் இவை அனைத்தும். அதான் உலகம் காட்டும் என்னன்னு சொன்னோம்ல, இப்படிப்பட்ட உலகத்தை முழுதையும் அமைக்கும் என்பர். காட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? அதுதான் இந்த உலகம் போல தோன்றது, அதான் உலகத்தை சிருஷ்டிக்கிறது. பிரம்மமா பெருவெயில் போன்றதான அறிவான பிரம்மத்தை அந்த பிரிவில்லாத இருள் வந்து மறைச்சி என்ன பண்ணுறது? இந்த உலகத்தை சிருஷ்டித்து நமக்கெல்லாம் இந்த உலகம் காணக்கூடிய உலகமாக காட்டுறது அப்படின்னு. அகம் அதுதான் உலகம்ன்றது. என்னது? ஆத்மாவா சேத்தனமாக இருக்கக்கூடிய அகம் உள்பொருள், புறம்பொருளாக இருக்கக்கூடிய சரீரம் முதலிய பொருள்கள், அதாவது பஞ்சபூதங்கள்னால் ஆனது. இவை அனைத்தும் அவித்தை மூடி அகம்புறம் என்று இவை அனைத்தும் அமைக்கும் என்பார். இப்படின்னு சிருஷ்டிக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்டவாள் இதுதான் அந்த அத்வைத மதத்தினுடைய சித்தாந்தத்தை இங்கே சுருக்கி சொல்லிருக்கார். இதை நாம் விளக்கி பார்ப்போம் நாளைக்கு. அதாவது அத்வைத மதம் என்னதுன்றது பார்ப்போம். இவா வந்து இந்த மாதிரி சொல்கிறது இருக்குதே, செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கெட்டார். செறிவு, ஒரு பொருட்செறிவுன்னா அர்த்தம் ரொம்ப நன்னா இருக்குது. ஒருத்தன் வார்த்தை சொன்னான்னா அதெல்லாம் அதில் அவன் வார்த்தையில் பொருள் செறிவு நிறைய இருக்குது. பொருள் வந்து நிறைய சேர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். செறிவுன்னா சேரத்தகுந்த, சேர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். செறிவில்லைன்னா சேரக்கூடாததானே. நாமெல்லாம் இதான் நல்லவர்கள்லாம் சேரக்கூடாதான்னு. செறிவில்லா புத்தருடன், புத்தர் இருக்காளே கீழ் சொன்னேன் 4 பேர், வைபாஷிகன், சௌத்ராந்திகன், மாத்தியமிகன் அப்படின்லாம் சொன்னமே. அப்படிப்பட்ட அந்த செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கெட்டார்.
அவன் எல்லாத்தையும் க்ஷணிகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் ஞானம் ஒன்று தான், அதுவும் க்ஷணிகம்னு சொன்னான். அதே மாதிரி பிரம்மம் ஒன்று தான் சத்தியம், அந்த அந்த பிரம்மம் ஞானமயம்னு சொல்கிறான். அதனால் அவளுக்கு அதுவும் நாம் பின்னால் விஸ்தாரமாக பார்ப்போம். செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கெட்டார். அதனால் என்ன எடுத்துன்னா, ஜீவனையும் ஈசனையும் சிதைக்க பார்த்தார். ஜீவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தாசபூத்தனாக இருக்கக்கூடிய ஜீவனையும், இது எல்லாத்தையும் நியமிக்கக்கூடிய ஜீவனுக்கு இந்த சேத்தனா அச்சேத்தனமாகிற உடல்லாம் கொடுத்து அப்படி நியமிக்கிறான எம்பெருமான், அந்த சரி அந்த ஈஸ்வரனையும் ஜீவனையும் ஈசனையும் சிதைக்க பார்த்தார். அவன் என்ன பண்ணால் அந்த புத்தரோட சேர்ந்துண்டு, புத்த மதத்தாளோட சேர்ந்துண்டு, அவன் எப்படி எதுவுமே கிடையாது, ஞானம் மாத்திரம்தான், அதுவும் க்ஷணிகம் அப்படி இப்படின்னு சொன்னான். அதே மாதிரி இவாளும் சொல்லி இந்த ஜீவேஸ்வர பாவங்கள்லாம் இருக்குதே இதெல்லாம் இல்லை, அவளை சிதைக்க பார்த்தார். அத்வைத்தியம் என்ன பண்ணுறா, அவனுக்கு துல்லியமாக இந்த காரியத்தை பண்ணுறா, அவள் முயன்றிருக்கா. ஆனால் நாம் என்ன பண்ணோம், நெறி இல்லா நேர் வழியும் தானே ஆனான். நெறி இல்லா, நெறின்னா மார்க்கம், ஒரு ஒன்று அடைவதற்கு மார்க்கம்னு அர்த்தம். ஏன்னா ஒரு மார்க்கம்னா என்ன அர்த்தம், ஒன்றை போய் அடையிறதுக்கு தானே ஒரு வழி வேணும். அப்படி தன்னை அடைவதற்கு நெறி இல்லா, வேற ஒரு உபாயம் இல்லாததானே நேர் வழியும், நேரிய வழி அது யாரு, அந்த எம்பெருமான் தான். நேர் வழியும் தானே ஆனான். தன்னை அடைவதற்கு வேற உபாயம் இல்லை. நாம் ஒரு வஸ்து அடையணும்னா வேற ஒரு உபாயம் பண்ணணும். ஆனால் பெருமாளை அடையணும்னு சொன்னால் அவனுக்கு வேறு வழியே கிடையாது. பெருமாள் அடையிறதுக்கு வேறு வழியில் போக முடியாது. இப்போ ஒரு ஊருக்கு போகணுன்னா ஒரு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ கப்பல்லையோ போய் அந்த ஊருக்கு போகணும். அந்த ஊரே நம்ம ஆஷின்னு போகாது, நாம் வேறு ஒரு உபாயத்தினால்தான் போகணும். பெருமாளை நாம் அடையணும்னா எப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு வழியே கிடையாது, அவனே தான் வழி, வேறு வழி கிடையாது. உங்களுக்கு ஒரு அல்பமான உதாரணம் சொல்கிறேன். இப்போ கப் ஐஸ்னு ஒன்று இருக்குது, கோன் ஐஸ்னு ஒன்று இருக்குது. இந்த கப் ஐஸை சாப்பிட்ணுன்னு சொன்னால் ஒரு கப்புன்னு ஒரு கண்டெய்னர், அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்றும், இதெல்லாம் இருந்தால் தான் அந்த கப் ஐஸை சாப்பிட முடியும். கப் ஐஸை சாப்பிட்றதுக்கு ஒரு உபாயம் என்னன்னா, அந்த கப்புன்றது ஒன்று, அந்த ஸ்பூன்றது ஒன்று, ரெண்டும் இருக்குது. அது இல்லாத ஐஸை சாப்பிட முடியாது, அது இல்லாத கையில் வச்சுன்னு சாப்பிட முடியாது. அதனால தான் அது கப்பில் இருக்கிறதுனாலையும், அந்த கப்பில் இருக்கிறத எப்படி சாப்பிட்றது, எடுத்து சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் இருக்குது. அதே கோன் ஐஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க. அந்த கோன் ஐஸாகப்பட்டது என்னன்னா, ஒரு கூம்பு மாதிரி ஒன்று கோன் இருக்கும், அதுவே சாப்பிடக்கூடிய வஸ்துவினாலேயே ஆகியிருக்கும் அந்த கோன். இந்த கப்புன்றது, இந்த கண்டெய்னரான கப்பு எதுலையோ ஏர் சொல்லலையோ பிளாஸ்டிக்லேயோ, அதான் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஆனால் அந்த கப்பை அப்புறம் டிஸ்போஸ் பண்ணணும், அதை சாப்பிட முடியாது. ஆனால் இந்த அது சாப்பிட்றதுக்கு உதவியாக இருக்குமே தவிர நமக்கு அதை சாப்பிட முடியாது. ஆனால் அது இல்லாத நம்ம கையில் வச்சுட்டு ஐஸை சாப்பிட முடியாது. ஆனால் கோன் ஐஸ் இருக்குது, அது அப்படி இல்லை. அந்த ஐஸ் எதில் இருக்குதுன்னா, அந்த கோன் கூம்புன்னு சொல்கிறோமே, அது எதில் பண்ணியிருப்பான்னா அதுவே ஒரு சாப்பிட்ற பதார்த்தத்து மூலமாக பண்ணியிருப்பான். அதனால் அந்த கோன் ஐஸை சாப்பிட்றதுக்கு வேறு கப்போ இல்லை ஸ்பூனோ இதெல்லாம் எதுவுமே வேணாம், நாம் கையில் வச்சுட்டே சாப்பிட்லாம். இப்போ கப் ஐஸை சாப்பிட்றதுக்கு, அதான் கோன் ஐஸை சாப்பிட்றதுக்கு அந்த கோனே தான் நமக்கு, அந்த கோன் ஐஸே தான் அதுக்கு வழி, சாப்பிட்ற வழி. கப் ஐஸுக்கு அப்படி இல்லை, ஐஸை சாப்பிட்றதுக்கு அந்த கப்பு அதெல்லாம் அதுக்கு உபாயமாக இருக்குது. ஆன மாதிரி மற்ற வஸ்து லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அதை அடையிறதுக்கு வேற ஒரு வழியினால்தான் அந்த வஸ்து அடையணும், எந்த வஸ்துவையும். ஆனால் இந்த பெருமாளை அடையிறதுக்கு அவனுக்கு வேற வழியே கிடையாது. நெறி இல்லா நேர் வழியும் தானே ஆனான்.
அவனை அடையிறதுக்கு சரியான உபாயம், நேரிய உபாயம் என்னது? அவனே தான். அவனை அடையிறதுக்கு அவனுடைய திருவடியை தான் பற்றணும். மீதி எந்த ஒரு வஸ்துவை நாம் அடையணும்னாலும் அதுக்கு வேற ஒரு உபாயத்தை தான் பண்ணணும். ஆனால் எம்பெருமான் அடையிறதுக்கு அந்த எம்பெருமானுடைய திருவடியை தான் பற்றணும். அதனால் எம்பெருமானுக்கு வேறு மார்க்கமே கிடையாது. நெறி இல்லா நேர் வழியும், அந்த நேரிதான உபாயம் என்னது அப்படின்னா அவனே தான், அவன் திருவடியை தான். தானே ஆனான். அப்படிப்பட்டு நிற்கக்கூடிய அந்த எம்பெருமான நெடுமாலை, அவன் எப்படிப்பட்டவன்? நெடுமால். இந்த மாதிரி நாம் அவனை அடையணுன்றதுக்காக நீண்ட நாளாக நம்ம இடத்துல வியாமோகம் கொண்டிருக்கான். பல பல சிருஷ்டிகளை அவன் பண்ணிகிட்டே இருக்கான். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து, இந்த பிறவியில் இல்லையா அடுத்த பிறவிலையாவது நம்ம அடைவான், அடுத்த பிறவிலையாவது அவன் அடைவான், அடுத்த பிரளயமே வந்துட்டா கூட அடுத்த சிருஷ்டியில் அவன் அடைவான் அப்படின்னு நம்ம வியாமோகம் வச்சுட்டு அப்படியே காத்துண்டே வரான். நெறி இல்லா நேர் வழியும் தானே ஆனான். ஏன்னா அவன் அடையிறதுக்கு அவனே தானே உபாயம். அப்படின்னா அந்த உபாயமாக இருக்கவன் நம்ம விட்டுட முடியுமா? அவன் அடையிறதுக்கு அவன் உபாயமானதுனால எப்போ நம்ம அடைய போகிறான், நம்ம திருவடியை பார்த்த போகிறான் அப்படின்னு நம்ம இடத்துல நீண்ட வியாமோகம் கொண்டிருக்கான். அதனால தான் அவனுக்கு நெடுமால் அப்படின்னு பேர். அந்த நெடுமாலை நாம் அடைந்து நாம் என்ன பண்ணுறோம்? சரணமாக அடைந்து நிலை பெற்றோம். என்ன நிலை பெற்றோம்? நம்முடைய ஜீவஸ்வரூபம். ஏன்னா இத்தனை நாளாக ஜீவஸ்வரூபம் நாம்னு இந்த உடலையும் அதையும் இதையும் நினச்சிருந்தோம். ஆனால் இந்த உடலில் இந்த ஜீவன் பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் எடுத்து நாம் அனுபவிக்கிறோம் புண்ணிய பாபங்களை சுகதுக்கமாக. அது இல்லை ஜீவஸ்வரூபம். அந்த உடலை கொண்ட இந்த ஜீவனாகப்பட்டது எம்பெருமான அடைஞ்சு நித்திய கைங்கரியம் பண்ணுறது தான் அதனுடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை நாம் அடைந்தோம். இந்த மாதிரி பிரச்சன்ன பௌத்தாள், அதாவது நம்மலாம் சேரக்கூடாது தானே, பௌத்தர்களோடு சேர்ந்து கெட்டுப்போனேன் அந்த அத்வைத மதத்தில் போய் விழாமல் இப்படி நெறியில்லா நேர்வழியும் தானேயான எம்பெருமானை நாம் அடைந்து உஜ்ஜீவிக்க பெற்றோம் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொன்னார். இதிலேயே ஆயிடுத்து. இருந்தாலும் கொஞ்சம் போகிறோம் நாளைக்கு அந்த அத்வைத மதத்தை சொல்லி இந்த சுவாமி தேசிகன் இந்த உதாரணம் காட்டினார், பெருவையிலை பிரிவில்லா இருள் ஒன்று மறைக்கிறது அப்படின்னு. அதுக்காக அது அந்த மதம் என்ன சொல்கிறதுன்னு கொஞ்சம் போகிறோம், பார்த்துட்டு மேலே போவோம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சோம் சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.